பெரிய மாறிலி Ka ஈக்குவல் டு H பிளஸ் அசிட்டேட் வகுத்தல் அசிட்டிக் அமிலம் H பிளஸ் அசிட்டேட் வகுத்தல் அசிட்டிக் அமிலம். அப்ப KaH பிளஸ் ஈக்குவல் டு ஆல்பா C, அசிட்டேட் ஈக்குவல் டு ஆல்பா C, அசிட்டிக் அமிலம் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் ஆல்பா இன்டு C. அதனால நாம Ka ஈக்குவல் டு ஆல்பா C இன்டு ஆல்பா C வகுத்தல் 1 மைனஸ் ஆல்பா இன்டு C. இந்த மதிப்பை அப்படியே இங்க நாம பிரதியிடணும். சரி, இப்போ Ka ஈக்குவல் டு ஆல்பா இன்டு ஆல்பா ஆல்பா ஸ்கொயர் C இன்டு C C ஸ்கொயர் பை 1 மைனஸ் ஆல்பா இன்டு C. அப்ப இந்த C ஸ்கொயரும் C யும் கேன்சல் ஆயிடுச்சுனா நமக்கு Ka ஈக்குவல் டு ஆல்பா ஸ்கொயர் C பை 1 மைனஸ் ஆல்பா மட்டும் வரும். இப்போ 1 மைனஸ் ஆல்பான்றது சிறிது ரொம்ப குறைஞ்சிருச்சு, நீர்த்து போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால 1 மைனஸ் ஆல்பாவை என்ன எடுத்துக்கலாம், 1 எடுத்துக்கணுமா, இந்த 1 மைனஸ் ஆல்பாவே 1 ஆயிடும். அப்ப ரொம்ப குறைந்த அளவு இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. இப்போ Ka ஈக்குவல் டு அப்ப ஆல்பா ஸ்கொயர் C மட்டும் வரும், 1 மைனஸ் ஆல்பா வராது. இப்போ ஆல்பா ஸ்கொயர் C ஐ நாம எதோட எடுத்துக்கணுமா, Ka பை C ன்னு வரும். ஆல்பா ஸ்கொயர் ஈக்குவல் டு Ka பை C, therefore ஆல்பா ஈக்குவல் டு அப்போ ஆல்பா மட்டும் எடுத்துக்கணுமா ரூட் Ka பை C. அப்ப இது திரிகை வீதத்தோட மதிப்பு அப்படின்னு சொல்லிடலாம். இந்த ஆஸ்வால்ட் விகிதல் விதியில இன்னொரு விதி என்ன சொல்றாங்க,